வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னோட ஃபேவரட் ஹெல்த்தி வேல ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாம். இந்த ப்ரௌனி நாட்டு கருப்பு கவுனி அரிசி மாவை யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் அன்சால்டட் பட்டரும் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சாக்லேட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம மெல்ட் பண்ண போறோம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சிடலாம். சாக்லேட்டை மெல்ட் பண்றதுக்கு 30 கிராம் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பவுல் தண்ணீரை டச் பண்ணாம பாத்துக்கோங்க. எனக்கு 3 to 4 மினிட்ஸ் ஆச்சு மெல்ட் ஆகுறதுக்கு. மெல்ட் ஆனதும் 1/2 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இன்னொரு பவுல்ல 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல 1/2 கப் பிரவுன் சுகர், 1/2 கப் நாட்டு சர்க்கரை ரெண்டையும் மிக்சில பவுடர் பண்ணி முட்டையோட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். 2 இன்கிரிடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை இன்கிரிடியன்ட் ரெடி பண்ண போறோம். இதுக்கு மல்லிகை ஆர்கானிக்ஸ் நாட்டு கருப்பு கவுனி மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவோட கொஞ்சமா டார்க் சாக்லேட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 25 கிராம் இருக்கும். இப்போ 3 இன்கிரிடியன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணணும். அடிச்சு வச்ச முட்டையோட மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் தேவையான அளவு பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌனி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரௌனி ஹெல்த்தி வெர்ஷன்ல ரெடி பண்ணது. நோ மைதா, நோ சுகர், நோ ஆயில், நோ பேக்கிங் பவுடர் அண்ட் நோ பேக்கிங் சோடா. கிளாஸ் கேக் மாடல்ல பட்டர் பேப்பர் வச்சு மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துக்கணும். ஃபைனலா மேல கொஞ்சம் சாக்லேட் பீசஸ் போட்டு அவன்ல 180 டிகிரில 25 மினிட்ஸ் லோ ரேக்ல வச்சு எடுத்தா ஹெல்த்தி வே ப்ரௌனி ரெடி. நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டுடலாம். சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.